மேகங்கள் மீதிலிருந்து கேருவிங்கள் மத்தியினில் வீற்றிருக்கும் பேரொளினில் மேகங்கள் மீதிலிருந்து பதிலளிக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தையும் பதிலளிக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தையும் நிறைவேற்றும் ஆண்டவர் நிறைவேற்றும் ஆண்டவர் பூமியை பூரிப்பு அடைந்திடு திரட்டீவு கூட்டமே மகிழ்ந்திடு பூமியை பூரிப்பு அடைந்திடு திரட்டீவு கூட்டமே மகிழ்ந்திடு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் களிப்புடன் மகிழ்ந்து கொண்டாடிடு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் களிப்புடன் மகிழ்ந்து கொண்டாடிடு பூமியை பூரிப்பு அடைந்திடு திரட்டீவு கூட்டமே மகிழ்ந்திடு. கொந்தளிக்கும் உலகினில் தத்தளிக்கும் ஜனங்களை மீட்பளிக்கும் தேவநாமத்தில் கொந்தளிக்கும் உலகினில் தத்தளிக்கும் ஜனங்களை மீட்பளிக்கும் தேவநாமத்தில் மீட்டெடுக்கும் பணிதானை ஊக்கமுடன் நிறைவேற்றி மீட்டெடுக்கும் பணிதானை ஊக்கமுடன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி இந்த ஆண்டின் முதல் குழுவைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக யாவருக்கும் இந்த புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு யூ என்று சொல்லி யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இருப்பதாக நானும் கூட நம்ம எப்படி செல்ல போகிறோம். முதலாவதாக நம்ம இந்த ஆண்டில் சில மாற்றங்கள் பண்ண போகிறோம். அந்த மாற்றங்களை அதாவது நம்ம ஒரு பெயர் குறிப்பிட்டு அநேகர் இணைவது இல்லை என்று சொல்லப்பட்டதாகியால் நாங்கள் ஜப குறிப்பிட முதல்ல அனுப்பிச்சு வச்சுருவோம். இப்போ நீங்கள் எல்லாம் ஜப குறிப்பிட பார்த்துட்டு வாங்க. வந்தவங்க மத்தியில் அந்த நாளில் நாங்கள் இந்த ஜப குறிப்புகள் நீங்களாம் படாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காக நாங்கள் கொடுப்போம். அப்போ நீங்கள் அதை ஜபம் பண்ண வசதியாக இருக்கும். அப்போ முதலாவதாகவே நீங்கள் வரும்பொழுதே கொஞ்சம் ஆயத்தமாக வாங்க. அதாவது எல்லா குறிப்புகளையும் நீங்கள் தயவுசெய்து படித்து விட்டு வாங்க. இப்படி படித்துவிட்டு வரும்பொழுது தான் உங்களுக்கு அந்த பாரம் கிடைக்கும், அந்த பாரம் இருக்கும். ஐயா அதை நாங்கள் திருப்பி நாங்கள் அதை படித்து சொல்ல போவது கிடையாது. இமீடியட்டாக அந்த முதல் ஜெபத்துக்காக யார் ஆயத்தமாக இருந்தாலும் கேட்ட உடனே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் பெட்டர் என்று ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் யாரையாவது குறிப்பிட்டு சொல்லிட்டு அவங்க அங்கே படிக்கிறது நேரமாக சில தோன்றுகிறதா ஐயா. நாங்கள் முதல்ல அதை அனுப்பிச்சு வச்சுருக்கோம். எல்லாருக்குமே எல்லா பாயிண்ட்ஸும் அனுப்பிச்சு வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வந்தவர் மத்தியில் யாருக்கு அந்த பாரம் இருக்கிறதோ அவரோட உடனே இது சேரலாம். தயவுசெய்து நாங்கள் பேர் சொல்லி அழைக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் அழைக்காத பட்சத்தில் நானாவது மனுஜாரி அவர்களாவது டாக்டர் தேவதாசாவது ஜெபம் பண்ணுவாங்க. இதுதான் முறைகள். கட்டாயம் அவங்களாம் வருவாங்க, வந்திருப்பாங்க, கட்டாயம் ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் எல்லாத்தையும் தயாராக இருப்பாங்க. அதனால் அவங்க ஈஸியாக ஜெபம் பண்ண முடியும். அதாவது அவங்க அதை ஒப்பு கொடுத்துருவோம். ஐயா அது புது வாழ்க்கை நாங்கள் போட போகிறது கிடையாது. புது வாழ்க்கை ஜெபம் பண்ண முடியாத திடீர்னு சொல்லிட்டு அவங்க அப்போ அங்கே படிச்சுட்டு பார்க்கறது கொஞ்சம் முடியாத காரியமாக இருக்குது. ஐயா நம்ம அதை ஒழுங்க பார்த்துக்குவோம். இந்த புதிய ஆண்டில் எல்லாருமாகவே ஜபத்தில் ஈடுபட வேண்டும். எல்லா ஜபத்தில் பங்கு பெறணும். ஏற்ற விதமாக நாங்கள் கொஞ்சம் குறிப்பிட மாற்றி அமைப்போம். இன்றைக்கு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு 3 பாத்திரம் கொடுத்துருக்கோம்.
வரப்போகிற நாட்கள் வந்து அதிகமான குறிப்பு ஒரு சிறிய குறிப்பு தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு குறிப்பும் நீங்க வந்து தயவு செய்து 5 நிமிடத்துக்கு மேல் எடுக்க வேண்டாம். அப்பொழுதுதான் வந்து அந்த ஒரு 5, 6 குறிப்புகள் முடிக்கிறதுக்கு வந்து நம்ம 1/2 மணி நேரத்துல முடிக்க முடியும். ஆகவே அதையும் மனசுல வச்சு தயவு செய்து வந்து இந்த குறிப்புகளை வந்து நீங்க முதல்ல பார்த்துட்டு வாங்க. வாஞ்சோட வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இது கர்த்தருடைய நாள். கர்த்தருக்கு நம்ம சொல்லுவோம். நாள் கூட நம்ம ஆரம்பம் ஜெபித்து இந்த ஆராதனை ஆரோக்கியத்தை வைப்பட சகாய வீரர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் வந்து நம்மளோட கூட இந்த வேலையை கூட ஆரம்ப ஜெபத்தை எழுப்பார். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்தீரே அப்பா, உமக்கு கொடா கோடி நன்றி. இந்த 920வது ஆன்லைன் ஜெபக்குழு இணையதளத்திலே இயேசு சுவாமி, நீங்கள் எங்க ஒவ்வொருவரையும் குடும்பமாக சேர்த்து வருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த புதிய வருடத்தில் புதிய சிந்தனைகளோடு நீர் கொடுத்த இந்த ஜனவரி மாதத்தின் சிந்தனை புதிய என்கிற வார்த்தையை கொண்டு நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் ஆண்டவரே வேத தியானிப்பிற்கும் கர்த்தாவே நீர்தாமே எங்களுக்கு வழி நடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேகரை இந்த வருஷத்திலே நீர் கூட்டி சேர்க்க போவதற்காக நன்றி. இணைப்பில் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி. ஆண்டவரே, அநேக ஆத்தும பாரம் உள்ளவர்களையும் ஜெப பாரம் உள்ளவர்களையும் நீர் இணைக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. இன்றைய நாளிலும் கூட இயேசு சுவாமி எங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்குள்ள ஐயாவிற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜோன்ஸ் ஐயாவினுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் அதிகமா விதைக்கப்பட்டு அது 100ம் 1000மாக அறுவடை கொடுக்கும்படியான கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது அது உமக்கு மிகவும் பிரீதியாய் இருப்பதாகப்பா. எங்களுடைய வேண்டுதலும் விண்ணப்பங்களும் உமது சமூகத்தில் தூப வர்க்கங்களாய் வந்து சேர்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் இந்த நேரம் முழுவதையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதிகமாக பாரத்தோடு தியாகத்தோடு இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நேரத்தில் வந்ததின் பொருட்டாக அதிகமாய் ஆசீர்வதிக்க போவதற்காக கொடா கொடு ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, எந்தவித இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோ எந்தவித டிஸ்டர்பன்ஸோ இணைந்துள்ள ஒருவருடைய கவனத்தை கூட சிதறடிக்காதவாறு கர்த்தர் எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாக வேத வசனத்திற்கு எங்களுடைய இருதயம் திறந்திருக்கும்படியாக விண்ணப்பங்களுக்கு எங்களுடைய சிந்தனை இணைந்திருக்கும்படியாக கர்த்தாவே நீரே இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். வந்திருக்கிற ஒருவரையும் வரப்போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தாழ்த்தி மது சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளை கூட சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் நான் உன்னை விட்டு வருவதில்லை என்ற வார்த்தையின் அடிப்படையில் பாடுவார்கள். அந்த பாடலை இந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கோம். அருமையா சகோதரி அவர்கள் பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். அடுத்தபடியாக நாம வேத வாசிப்பு வந்திருக்கிறோம். சகோதரி மேரி ஜெமினியா அவர்கள் இந்த வேலை கூட நம்ம கூட 31 அதிகாரத்திலே 1 முதல் 14 வசனம் வரை வாசிப்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் உபாகமம் 31 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். உபாகமம் 31 1 வசனம் முதல் 11 வசனம் வரை. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வருத்தமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று இந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாய் இரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷ முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். ஆமீன். வாசிக்க வேண்டிய வேத பாகம் வாசித்தாயிற்று. நாள் கூட மத்தியிலே செய்து கொடுப்படியாக வந்தீங்க. அருமையான ஜோன்ஸ் ஐயா அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி இந்த கூடிய வாழ்க்கையை அவர் நமக்கு புதுக்கானவர்கள அனைவரும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஏற்கனவே நம்மளோட கூட அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நாள் கூட அவர்கள் நம்மளோட கூட தேர்வு செய்திருக்கிறார்கள். விசேஷமாக அவர்கள் இந்த ஆண்டிலே ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறார்கள். நான் விலகுவதில்லை உன்னை கடவுளை சொல்லி நாம் கேட்ட பாடல் விஷயமாகவே செய்திப்படியாகவும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். நம்மை அப்படியாக நடத்தபடியாக என்னென்ன ஐயா அவர்கள் நம்மளோடு கூட பயன்படுத்துகிறார்கள். ஐயாவுடைய ஊழியர்களுக்காக நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாம் ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம். டிவிஆரில் வந்து
வேத ஆராய்ச்சியை அவர்கள் டிவி மூலமாகவும் ஆன்லைன்ல கூட அதிகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதை நம்ம தொடர்ந்து அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அறிவே கருத்திருக்கிற ஸ்தோத்திரம். இவரை கூட நம்ம மத்தியில் வருகிற சகோதரன் ஐயா அவர்களை இயேசு நாமத்தில் வாழ்த்து வருகிறேன். வந்து செய்தி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான மாலை வேளையிலே உங்களுடைய மத்தியிலே இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஆண்டோடைய பிளான், கடவுளுடைய தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவருடைய மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆனபடினாலே பேசுவது, நான் என்னுடைய சத்தம் கேட்டாலும் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் புதிய வருடம் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் புதியதுதான். இந்த உலகத்துல நம்ம எத்தனை வருஷங்களை கடந்து வந்திருந்தாலும் 30, 40, 50, 60, 70, 80 வருஷங்களை கடந்து வந்திருந்தாலும் இந்த வருடம் நமக்கு புதிய வருடம் தான். இந்த வருடம் எப்படி இருக்க போறது என்பதை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது ஒருவேளை ஒரு பய உணர்வு எளிதா வந்திருக்கலாம், அதுல கொஞ்சம் ஒரு கலக்கங்கள் வந்திருக்கலாம். ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் உள்ள கேள்விக்குறிகளுக்கு நிச்சயமாய் பதிலளிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தலை தாழ்த்தி ஜெபித்து வசனத்துக்குள்ளே கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, நீ எங்களுடைய மத்தியிலே வாசமாக இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வேதத்திலோட அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் அடிக்கடி வாசித்த ஒரு வேத பகுதிதான், அடிக்கடி கேட்ட ஒரு வேத பகுதிதான். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது உமக்கு தெரியும். இந்த நாளிலே எங்களுக்கு என்ன சத்தியம் தேவை என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே சொல்லும், நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு உங்கள் முன்னாலே நான் வைக்க விரும்புகிற வேத பகுதி உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். சகோதரி அருமையான ஒரு பாடல் பாடினார்கள். அந்த பாடலுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துறோம். இந்த வசனத்தில் உள்ள அநேக கருத்துக்களை அந்த பாடலிலே நாம் கவனித்தோம், இந்த வார்த்தைகளிலே நாம் கவனித்தோம். இந்த ஒரு வாக்குறுதி யார் சொன்னது என்று நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், இதை மோசே சொல்லுகிறார். யாரிடத்திலே சொல்லுகிறார் என்றால் யோசுவா இடத்திலே சொல்லுகிறார். ஏன் யோசுவா இடத்திலே சொல்லுகிறார்? யோசுவா காலங்காலமாக ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசையோடு கூட இருந்தவர் தான். ஆனால் இப்பொழுது யோசுவா பொறுப்பெடுத்து பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை மோசே யோசுவாவுக்கு சொல்லிவிட்டார். அப்போ இந்த புதிய பொறுப்பை நான் எப்படி செய்ய போறேன்? இந்த பயமும் கலக்கும் அவருக்குள்ள இருந்ததை மோசே கவனித்தார். ஏன்னா நம்ம பொதுவாக நம்ம கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அப்செட் ஆனா அல்லது மனம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தா நமக்கு தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி யோசுவாவுடைய முக பாவனைகளை கவனித்த மோசே அவரை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இந்த வசனத்தில் பார்ப்போம்னா, தேவனாய கர்த்தருடைய 3 விசேஷித்த குணநலன்களை முதலாவது நம்ம யோசிக்க வேண்டும். அது என்னன்னு சொன்னா, 1, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நீ கேட்ட நாள் இல்ல, யாரோ சொன்ன நாள் இல்ல, கர்த்தரே அந்த தீர்மானத்தை உள்ளத்திலே செய்து கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். திருவிழியத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவரே உனக்கு முன்பாக போகிறவர். இந்த நமக்கு முன்னால போகணுங்கிற டிசிஷனை, தீர்மானத்தை செய்தது அவர் தான். நம்ம கேட்ட நாள் அல்ல, நம்ம எதிர்பார்த்த நாள் அல்ல, காட் ஹிம்செல்ஃப் என்று சொல்லி ஆங்கில வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். அவரே தீர்மானம் செய்கிறார். என்ன தீர்மானம் செய்கிறார்? நமக்கு முன்னாலே செல்வதற்கு அவர் தீர்மானம் செய்கிறார். இது கர்த்தருடைய ஒரு விசேஷித்த குணநலன். அவரே காரியங்களை செய்கிறது. ஏனென்றால் நீங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாத்தீங்களா, அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது ஆண்டவர் தான். நீங்க ஆதியாமத்தில் பார்ப்பீங்களா என்றாலும், ஆதாம் ஏவாள் தவறு செய்த பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் தான் அவங்க தேடி போய், ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். எப்பவும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலேயும் முதல் 8 எடுத்து வைக்கிறது ஆண்டவர் தான். அதை கவனித்து அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம் என்றால் அந்த காரியத்திலே நிச்சயமாய் நமக்கு வெற்றி உண்டு என்பதிலே சந்தேகம் இல்லை. இது பிதாவாகிய தேவனுடைய குணநலன் மட்டுமல்ல,
தேவன் அனுப்பிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இந்த குணநலனை நம்ம பார்க்க முடியும். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், உயிர்த்தெழுந்த நாளிலே எம்மாவு என்ற ஊருக்கு சீஷர்கள் 2 பேர் போகிறார்கள். அவர்கள் அப்படி போகும்போது 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இவர்கள் என்ன காரியத்தை குறித்து பேசி கொண்டு போனார்கள்? அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவே கேட்கிறார், எதை பத்தி பேசிட்டு போறீங்க என்று சொல்லி கேட்கும் போது, அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், அவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க சொல்லும் பொழுது, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் சொல்றாங்கப்பா. அப்ப நம்பிக்கை அவங்களுக்கு போயிட்டு, நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளிலே, கவலையோடு இருக்கிற சூழ்நிலைகளிலே, பயத்தோடு இருக்கிற சூழ்நிலைகளிலே கர்த்தர் தாமே வருகிறார். இது பிதாவாகிய தேவனுடைய குணநலன், குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய குணநலன், பரிசுத்த ஆவியானுடைய குணநலனும் இதுதான் என்பதை நாம் திட்டமாய் சொல்லலாம். ஏனென்றால் நாம் ஜெபிக்க உட்காரும் போது சில நேரம் எத்தனை பேருக்காக ஜெபம் பண்றோம், ஜெபிக்க உட்காரும் போது நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு வாயிலே வார்த்தைகளை, இருதயத்திலே பாரத்தை கொடுத்து கருத்தோடு ஜெபிக்க உதவி செய்கிறார். அப்படினாலே இந்த புதிய ஆண்டிலே நாம் எந்த காரியத்தை செய்ய வேண்டியதா இருந்தாலும், என்ன பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டியதா இருந்தாலும், கர்த்தர் தாமே எனக்கு முன்னாக போகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இதுல பார்க்கிறோம், அவர் உனக்கு முன்பாக போகிறவர். அவர் முன்பாக போகிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறார் என்று சொல்லும் போது அது ஒரு ஸ்பெஷல் ஒரு தைரியம் கொடுக்குது. ஒரு டூர்லாம் நீங்க போயிருந்தீங்களான்னா அந்த கைடு எப்பவுமே முன்னால போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம் பழக்கமான இடம், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டிலே, எந்த வாரத்திலே, எந்த நாளிலே, எந்த மாதத்திலே என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்பது எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு டைரி ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். அதன்படி முன்னே சென்று அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அப்படி முன்னே செல்லும் பொழுது என்ன நமக்கு தேவையோ அதை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அது மட்டுமல்ல, முன்னாலே தடைகள் வரும் என்றால் அதை தகர்த்தெறிய அவர் முன்னே செல்கிறவராக இருக்கிறார். தடைகளை தகர்த்தெறியவர் அவர்களுக்கு முன்பாக செல்கிறார் என்றுதான் வசனம் சொல்கிறது. அதனால நமக்கு முன்னால ஆண்டவர் போறதுனால அது அவருடைய குணநலன். எப்பொழுதுமே நம்ம அவருடைய குணநலன், அவர் தாமே வருவாரு. நம்ம கேட்டாலும் அவர் முதலில் அன்பு கூர்ந்தோம் அப்படின்னாலும் அவரே வருவார். அடுத்தது அவர் நமக்கு முன்பாக போகிறவர். மூன்றாவது இந்த வசனத்துல நீங்க பாப்பீங்களான்னா, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னோட இருப்பார். உன்னை ஆண்டவர் இந்த வருஷத்துல, புது வருஷத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் நம்மோட கூட இருப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது ஒருவேளை யோசுவாக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தானே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். இது மோசே சொன்ன வார்த்தைகள் தானே அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்களா என்றால், அதிலே பிதாவாகிய தேவனும் யோசுவாவினிடத்தில் அதே காரியத்தை சொல்கிறார். 5ஆம் வசனம் வாசிக்க, யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே தைரியப்படுத்தி சில வார்த்தைகளை யோசுவா இடத்துல சொல்லியிருந்தார். இப்பொழுது அதே வார்த்தைகளை தேவனாய கர்த்தர் எடுத்து யோசுவா இடத்துல சொல்கிறார். அப்போ டபுள் என்ட்ரி, அது 2 தடவை உறுதிப்படுத்தப்படுகிறது. மீண்டும் தேவனாய கர்த்தரும் அதை யோசுவா இடத்துல சொல்லுகிறார். யோசுவா இடத்துல ஆண்டவர் சொன்னது போல யோசுவாவோடு கூட ஆண்டவர் இருந்தாரா? யோசுவாவோடு கூட எழுந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். 3 காரியங்களிலே யோசுவாவோடு கூட ஆண்டவர் இருந்ததை நாம் தெளிவாக பார்க்க முடியும். முதலாவதாக அவனுடைய பாதையிலே தேவனாய கர்த்தர் முன்னாக சென்றார், அவனோடு இருந்தார், அவனை விட்டு விலகவும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பாதையில முன்னாலே இருந்ததை சொன்னார். முன்ன பின்ன போயிராத பாதை. மோசையாவது பாதை வழி ஏற்கனவே வந்துட்டு போனவர்னு சொல்லலாம். ஆனா இவர் முன்பின் இந்த வனாந்தத்துல வந்ததில்லை. இப்போ யோர்தான் கடந்து உள்ளே போனதில்லை. அப்படிப்பட்ட நேரத்திலையும் என்னைக்கு எங்கே போக வேண்டும், என்றைக்கு எந்த நகரத்தை பிடிக்க வேண்டும், என்றைக்கு வலதுபுறம் திரும்ப வேண்டும், இடதுபுறம் திரும்ப வேண்டும், எப்போ பிரயாணப்பட வேண்டும், எப்பொழுது அவர்கள் பாளையம் இறங்கி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அந்த பாதையை செவ்வை பண்ணி கொடுத்தார். தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நேரங்களிலே ஆண்டவர் அவருக்கு ஆலோசனை கொடுத்தார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்,
உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து அவனை வழி நடத்தினார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மேஜர் டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஆண்டிலே வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதையும் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு சொல்ல ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாய் அது உங்களுக்கு சொல்லுவார். ஒருவேளை நீங்க ஒரு தவறான டிசிஷன் எடுத்துட்டீங்கனாலும், அல்லது ஆண்டவர் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு செய்யாம நீங்க முன் சென்றாலும், அதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை சரி செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஏன்னா யோசுவாவுடைய வாழ்க்கையில யோசுவா மக்களுக்கு அறிவித்தான். எரிகோ கோட்டையை தகர்ந்து எறியும் போது அங்கிருந்து தங்களுக்கென்று அவர்கள் எதையும் எடுக்கக்கூடாது என்பதை கூறியிருந்தான். ஆனாலும் ஆகான் எடுத்த பொழுது அடுத்த போராகிய ஆயி பட்டணத்தின் மேலே அவர்கள் தோல்வி கண்டு விட்டார்கள். தோல்வி கண்ட உடனேயும் யோசுவா சோர்ந்து போல ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல தான் போய் கிடக்கிறார். ஆண்டவரே என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு கேட்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எடுத்துக்கொண்டது இல்லையா என்று சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்தும் பொழுது மீண்டும் ஆய்வுபட்டணத்து மேலே வெற்றி கொடுக்கிறார். இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை நாம் தவறான தீர்மானங்களை எதாவது செய்திருந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதை நமக்கு தெளிவுபடுத்தி அதை சரி செய்து அவர் திட்டமிட்டபடி அவருடைய பாதையிலே நாம் நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்திலே உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் நமக்கு முன்னே கடந்து போகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் யோசுவானுடைய பாதையிலே இருந்தார். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக யோசுவாருடைய பணியிலே கூட இருந்தார். யோசுவானுடைய பணியிலே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர் கொடுத்த பணிவிடை என்ன? மக்கள் எல்லாரையும் பத்திரமாய் கொண்டு போய் கானான் தேசத்துக்குள்ளே சேர்க்க வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன இடங்களை கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் முன்குறித்தது போலவே பிரித்து கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆலோசகராய் கூட இருந்தார். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் கொடுத்தார். என்ன எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு அவங்க சண்டை போடல. எல்லாரும் சந்தோஷமாய் ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அதெல்லாம் வந்து பேசி மிக சுமூகமாக காரியங்களை செய்து முடிக்க உதவி செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பணிகளிலேயும் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்தாலும் சரி, என்னென்ன விதமான வேலைகளிலே நீங்கள் ஈடுபட்டாலும் சரி, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பதனாலே உங்களுடைய பணியை சிறப்பாய் செய்து முடிக்க தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் யோசுவாவுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் இந்த ஆண்டிலே நிச்சயமாய் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக, யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தர், யோசுவாவுக்கு முன் சென்ற கர்த்தர் யோசுவாவுடைய பந்தியிலே கூட இருந்தார் என்று நாம் சொல்லலாம். பந்தி என்று சொல்லும் பொழுது அனுதின தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராயிருந்தார். அனுதின தேவைகளை சந்திக்கிறார். மோசேயின் காலத்துல கூட எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார்கள் மக்கள். ஆனால் அப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கடைசி வரைக்கும் ஆண்டவர் மக்களை போஷித்தார். யோசுவா மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். ஜனங்களை வழிநடத்த தேவையான அனுதின தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். எப்போ மேக ஸ்தம்பம் இருக்கணும், எப்போ அக்னி ஸ்தம்பம் இருக்கணும், எப்போ வழி நடக்க வேண்டும், அனுதினமும் அவர்களை வழிநடத்துகிற ஆண்டவராக இருந்தார். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த போகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலே, நாம் தீர்மானிக்க வேண்டிய காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து தீர்மானம் செய்வது மட்டுமல்ல, நம்முடைய தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அற்புதமாய் ஆண்டவர் சந்திப்பார். என் வாழ்க்கையில் நான் அநேக அனுபவங்களை நான் சொல்லலாம். சமீபத்தில் ஒரு சகோதரன் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். கடந்த ஆண்டு முழுவதும் நிறைய பாடுகள், கஷ்டங்கள், பிள்ளைக்கு அடிக்கடி ஆஸ்பத்திரி போக வேண்டியிருந்துச்சு, அவருக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டியிருந்துச்சு. அப்பெல்லாம் சொல்லும் போது அந்த எல்லா காரியங்களையும் மத்தியிலையும் ஆண்டவர் என்னுடைய பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். அவர் ஒரு கடைநிலை ஊழியர் தான், பெரிய ஒரு ஸ்டாஃப் இல்ல, ஒரு கடைநிலை ஊழியர், ஒரு அட்டெண்டர் தான். ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் சொன்ன சாட்சி தான், பல கஷ்டங்கள் பல பாடுகளிலேயே போனேன், ஆனா என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் அற்புதமாய் சந்தித்தார் என்று சொன்னார். அருமையான சகோதரனை சகோதரி, இந்த ஆண்டிலேயும் உங்களுடைய தேவைகள், அனுதின தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி, பண தேவையோ, சரீர சுக தேவையோ, குடும்பத்திலே ஒற்றுமை, ஐக்கியம், கோஆபரேஷன் தேவையோ, எல்லா காரியங்களிலையும் அனுதினமும் ஆண்டவர் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இதெல்லாம் வாக்கு கொடுத்த ஆண்டவர் யோசுவாவிடத்திலே ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறார். அது என்ன காரியம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லும் போது 7ஆம் 8ஆம் வசனங்களிலே அதை குறித்து வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் பலம் கொண்டு திடமானதாயிரு சொல்கிறார். 8ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நியாயப்பிரமாண புத்தகத்தை அவன் கவனமாய் வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். இதே காரியத்தை தான் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மிடத்திலேயும் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார்.
நம்முடைய அனுதின வேத வாசிப்பு நேரங்களை நாம் தவற விட்டு விடாமல் நாம் கவனத்தோடு வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். பைபிளை வாசிக்கிறதுக்கு முந்தி நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் வாசிக்கிற பகுதி, இந்த வாசிக்கிற பகுதி மூலமா நீர் என்னோடு பேசும், நான் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள உங்களுடைய சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்ய ஜெபத்தோடு வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ஒரே நாள்ல நிறைய அதிகாரங்கள் வாசிக்கணுங்கிற முக்கியம் இல்லை. ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ வாசித்தாலும் அந்த நாளிலே ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்ற ஒரு நிச்சயத்தோடு திருப்தியோடு நாம் அந்த இடத்துல இருந்து கடந்து செல்கிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபத்தோடு வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் ஒரு வசனத்தை அப்படியே மேலெழும்பி வர செய்வார், அல்லது ஒரு சத்தியத்தை மேலெழும்பி வர செய்வார். ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் பேசும்போது, ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் என்னோட பேசுனீங்க, இந்த ஆண்டிலே இதைக்கு நான் சரியாய் செய்ய எனக்கு உதவி செய்ய, அவருடைய பலனை கேட்டு நாம் செய்யும் போது நாம் வெற்றியோடு வாழ முடியும். அது மட்டுமல்ல, வேத வசனத்தை நாம் தியானிக்கிறது மட்டுமல்ல, அதை அடிக்கடி நாம் கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அனுதின டெய்லி டிவோஷன்ல நம்ம கற்றுக்கொண்டதை குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய நண்பர்களுக்கு, இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கும் போது இந்த கருத்து எனக்கு கிடைச்சது, இந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், இதை நான் உணர்ந்து கொண்டேன், இந்த காரியங்களை நாம் மற்றவர்களுக்கும் சொல்வதிலே ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஏன்னா வேத வசனத்தால் மட்டுமே நாம் வெற்றியோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே வாழ முடியும். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவது நமக்கு விருப்பம் வேணும். இந்த பாவத்தை நாம் மேற்கொண்டு வாழ வேண்டும், விருப்பம் வேண்டும். 2வது, நான் அல்ல, கர்த்தர் என்னை அற்புதமாய் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசம் வேண்டும். விருப்பம், விசுவாசம், இதோடு கூட கர்த்தர் எனக்காய் அவன் செய்து முடிப்பார் என்று ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இந்த காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்திலே வெற்றி ஆண்டவர் தருவார். ஆனா நம்ம பேசிக்கா பார்த்தோம்னா வசனங்களை கொண்டுதான் நமக்கு வெற்றி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் கொடுத்தாலும் அவர் பயன்படுத்துகிற பட்டயம் வேத வசனம் தான். அதனாலதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வசனத்தை ஆவின் பட்டயம் என்று சொல்லி பவுல் எழுதி இருக்கிறார். வசனங்களை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளும் பொழுது சரியான நேரத்திலே சரியான வசனத்தை பயன்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனை வந்த பொழுதும் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வசனத்தை சொல்லிதான் அவர் ஜெயித்தார். அதே போல இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு முன்னாலே போனாலும் நம்மோடு கூட இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆனால் பட்டயத்தை எடுத்து நாம் தான் அதை பயன்படுத்த வேண்டும். பிரச்சனை வந்தோன்னு பட்டயத்தை தேடி ஓட முடியாது. அதனால முக்கியமான வசனங்கள், நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்துல அடிக்கடி சோதனை விழுகிறதோ அது தொடர்பான வேத வசனங்களை மனனம் செய்து வைத்துக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை நம்முடைய நாவிலே கொடுப்பார், நம்முடைய எண்ணத்திலே கொடுப்பார். பிசாசை ஜெயிக்க ஆண்டு நமக்கு உதவி செய்வார். அது மட்டும் இல்ல, வேத வசனம் நாம் சோர்ந்து போய் விடாதபடி நம்மை காக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்று நான் பேப்பர்ல வாசிக்கிறோம். ஆனா ஆண்டுடைய வசனத்தை நாம் வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்தி வைத்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தவறான தீர்மானங்கள் நாம் செய்ய மாட்டோம். அதனாலதான் சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன், அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்டு, ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசித்து தியானிப்பதற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மறவாமல் நீங்கள் கொடுங்கள். எவ்வளவு பிஸி ஷெட்யூல்னாலும் சரி, காலையில நீங்க முகம் கழுவி பல்வளைக்கு நீங்கள் ஆயத்தமான உடனே ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவர் தரும் மன்னாவை, அந்தந்த நாளுக்குரிய மன்னாவை பெற்றுக்கொண்டு நீங்கள் முன் செல்லும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டா இருக்கும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். அங்கு அது மோசே மூலமா யோசுவாவுக்கு சொல்லப்பட்டாலும் மோசே மரித்த பிறகு அதே வார்த்தைகளை நீர் யோசுவாவுக்கு சொல்லி தைரியப்படுத்தினீர். இன்றைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற கேள்விக்குறி எங்களுடைய உள்ளத்துல இருக்கும் பொழுது அதே வாக்குத்தத்தத்தை எங்களுக்கும் நீர் நினைப்பூட்டி, நான் உன்னை தனியே விடவில்லை, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று கொடுத்த அருமையான வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப ஐக்கியத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனம் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தும். கடைசியிலே கர்த்தருக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே
மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்துல வந்து முதலாவது சொல்றது என்னன்னாக்கா, போன வருடத்திலே அநேக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையிலும் கூட இந்த புதிய ஆண்டுல 26ஆம் ஆண்டுல தகப்பனே உங்க சமூகத்துல ஆண்டவரே மீண்டும் எங்களுடைய இணைப்பை தொடர்ந்து நீங்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆண்டு உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணல்களையும் செவைப்படுத்தும். நீர் எங்களுக்கு ஆண்டவரை நீர் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவீர் என்று சொல்லி தகப்பனே ஆண்டவரை நாங்கள் கேட்ட செய்தியின்படி உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள்லயும் இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஜெப வீரர் குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரை. என் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பிரதர் தேவதாஸ் அவர்களுடைய குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் தேவதாஸ் பிரதருக்கும் மல்லிகா சிஸ்டருக்கும் உடைய கிருபையை விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே டேனியல் சாருக்காய் வனஜாக்காவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அவருடைய குடும்ப வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தருடைய பலன் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புது பலத்தினாலும் புதிய கிருபைகளினாலும் ஆண்டவரே நீங்க அவர்களை ஆண்டவரை நிரப்பி ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாய் ஆண்டவரை இடறுதல் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெரியக்காவுக்காய் நாங்கள் உடைய சமூகத்துல வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்ப ஒவ்வொரு நாளும் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் ஆண்டவரை விசேஷமாக அவருடைய துணைவருக்கும் ஆண்டவரை சர்ரத்துல ஒரு உன்னத பலன் ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க பலத்தினால் இடை கட்டுங்க ஆண்டவரே. அவருடைய மகன் குடும்பத்தையும் பேரனையும் ஆண்டவரை மருமகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எழில் அன்னிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்னி கடந்து சென்ற பாதைகளை நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அன்னியும் அண்ணனையும் நீங்க ஆசீர்வதித்து அவங்களுடைய கையின் பிரியாசங்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளை மறுநாள் கொண்டாட இருக்கிற திருமண நாள்ல கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல தகப்பனே, ரோஷன் குடும்பத்தையும் ஜெஸ் குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரை விசேஷித்த கிருபையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நோவா குட்டிக்கு வேண்டிய கிருபை கட்டளையிடப்படுவதற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஐயா மாலதி முத்துராஜ் அவர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே சிஸ்டர் பாரத்தோடு கூட செய்கிற காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறீர் அப்பா. அவர்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. பிறருக்காக திறப்பில நிற்கிற உடைய பிள்ளையாண்டவரே இன்னும் அதிகமாய் உடைய முகத்தை நோக்கி பார்க்க கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரதி முத்து சிஸ்டருக்காய் நாங்கள் உடைய சமூகத்துல வருகிறோம். இந்த நாட்களிலும் கர்த்தர் தாமே ஆண்டவரே சிஸ்டரை பலப்படுத்தும்படியா ஆண்டவரே காயங்கள்ல இருந்து சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரை சுகப்படுத்தி அவர்களை தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெமிமா சிஸ்டருக்காய் உடைய சமூகத்துல வருகிறோம். வாஞ்சைகள் விருப்பங்கள் ஆண்டவரே அவங்க வாஞ்சிக்கிற அந்த அன்பு அவர்களுக்கு கிடைக்கப்படும்படியாக கர்த்தாவே உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா விதத்திலும் தகப்பனே ஆண்டவரை இந்த உலகம் ஆண்டவரை எங்களை எப்படி பார்த்தாலும் ஆண்டவரை நீர் எங்களை ஆண்டவரை உம்முடைய அன்பின் பார்வையினால் உம்முடைய அன்பினால் இணைக்கிற தேவன் ஆண்டவரை உண்மையே சார்ந்து கொண்டு உம்மீது கண்களை வைத்து பார்க்க என் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே ஒவ்வொருவரையும் பேரு பேராக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மேரி சன்சன் சிஸ்டருக்காய் உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. ஆண்டவரே அவங்க கடந்த நாட்கள்ல கடந்து போன பாதைகளை அறிவிங்க ஆண்டவரே. அவங்களுடைய மூத்த மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இளைய மகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. சிஸ்டருக்கு நீங்களே வேண்டிய ஞானமும் மீட்புமா இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டாக்டர் சகாய மேரி சிஸ்டருக்காய் உடைய சமூகத்துல வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இருக்கட்டும். அவருடைய கணவனாருடைய ஊழியத்திலும் இவர்களுடைய ஊழியத்திலும் கர்த்தர் நீ தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கும் தகப்பனே என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஆண்டவரே. நார்த் இந்தியாவுல ஊழியம் செய்வது மிகவும் கடினமான காரியமாய் காணப்படுகிறது. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பாதுகாப்பின் பிரசன்னம் ஆண்டவரே அவர்களை தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தகப்பனே இந்த இணைப்புல இணைய முடியாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே இந்த மீட்டிங்ல பங்கு பெற முடியாத இருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு விசுவாச வீரர்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்துரை சாரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. பால்தாஸ் ஐயாத்துரை சார நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே
இன்னும் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிதான காரியங்களை செய்யும்படியாக, கேட்ட சத்தியத்தின்படி புதிய அனுபவங்களுக்குள்ளாக வழி நடத்தி செல்லும்படியாக அப்பாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தகப்பனே, என் தேவனுடைய கரம் ஆண்டவரே இந்த நாள்ல ஊழியம் செய்த அன்பு சகோதரருடைய ஊழியங்களை என் தேவனாகிய கர்த்தர் புதிய டைமென்ஷனுக்குள்ள எடுத்து சென்ற ஆண்டவரே, அநேகருக்கு தகப்பனே பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக அந்த கொஞ்ச நேரத்துல ஆண்டவரே கிறிஸ்பா கொடுத்த அந்த மெசேஜின் படி தகப்பனே நீங்க ஆலோசனை கர்த்தராய் இருந்து தாங்கி வழி நடத்தி இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் வைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தகப்பனே எங்களுடைய இணையதள ஜெப குழுவில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக இந்த சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, அப்படியே தகப்பனே தேவதாஸ் சாருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மூத்த மகனுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஏற்ற துணையை கொடுத்து வாழ்க்கை கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மேரி சாம்சன் சிஸ்டருடைய மகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து கட்டப்படும்படியாய் குடும்பம் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளை பேருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வாஞ்சியோடும் தாகத்தோடும் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் தடைகளை முறித்து போட்டு ஆசீர்வாதமான சந்ததியை பெற்றெடுக்கும்படியான பாக்கியத்தை என் தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே தாயும் தகப்பனுமாய் மாறக்கூடிய உன்னத நிலைமைக்கு எங்க பிள்ளைங்களை அழைத்து செல்லுங்கப்பா ஆண்டவரே. எங்களையும் பாட்டி தாத்தா என்கிற நிலைக்கு அழைத்து சென்று என் தேவ நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட செய்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தின் பாதுகாவலுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க பாதுகாக்காவிட்டால் எங்களுக்கு ஆண்டவரே இசப்பா நீங்க எங்களை இரவும் பகலும் விழித்திருந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடினா உங்க பாதுகாப்பு மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உடைய பாதுகாப்பு எங்க குடும்பங்களுக்கு உண்டாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வீணாக மருத்துவ செலவு எந்த குடும்பத்தில இந்த ஆண்டு இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால. வருஷத்தின் தொடக்கத்துல நாங்க ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதுக்கும் நாங்க கிளைம் பண்ணுகிறோம் இயேசு கிறிஸ்து எனும் அதிகாரமுள்ள நாமத்துல ஆண்டவரே. நாங்கள் கடந்த ஆண்டு கேட்ட சடுதி மரணங்களை இந்த நாட்கள்ல இந்த ஆண்டுல கேட்க மாட்டோம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. இது மாத்திரம் இல்லாதபடி வியாதி படுக்கை ஆண்டவரே விக்னங்கள் ஒன்றும் ஆண்டவரே எந்த குடும்பத்தையும் அணுகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உங்களுடைய இன்விசிபிள் வேலி அடைத்து காத்து கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே குடும்பங்கள் மீது இருப்பதற்காய் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வாதாரங்கள் மேலே இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பேர பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதிப்பீராக. சுகவீனம் உள்ளவர்களுடைய சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே யோதிப நிலைமையில பங்கு பெறுகிற ஆண்டவரே சாருக்கும் ஆண்டவரே வனஜாக்காவுக்கும் ஆண்டவரே ஆன்டிக்கும் ஆண்டவரே குளோரி ஆன்டிக்கும் உடைய கரத்துல நாங்க வருகிறோம் ஆண்டவரே. அவர்களை நீங்க பலப்படுத்துங்க, உங்க பலத்தினால் இடை கட்டுங்க, உங்க பலன் அவருடைய ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்த ஆண்டவரே அவருடைய நடைகள் பிசகாதபடிக்கு தகப்பனே தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியான தேவன் தாமே ஆண்டவரே அவருடைய அடிகளை உறுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சீசன் ஆண்டவரே அவர்களுக்கு சாதகமாய் இருக்கட்டும். அதிகப்படியான வெயிலோ அதிகப்படியான குளிர்களோ ஆண்டவரே அவர்களை தாக்காதபடிக்கு தகப்பனே இவர்களை சுற்றிலும் ஆண்டவரே நீர் பாதுகாப்பின் வேலையை அடைத்து காத்துக் கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வேறு யாராவது சுகவீனமாய் இருப்பார்களே ஆனால் அவருடைய சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கம் என்ன என்று தெரியும் தகப்பனே. இவருடைய கையின் வருமானங்கள் என்ன என்பது தெரியும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய செலவினங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. வீண் செலவுகளுக்கு எங்களை விலக்கி காத்து என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் காணப்படும்படியாக கர்த்தர் இந்த ஆண்டுல ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் தேவ தயவு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்னென்னைக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமைகள் நாங்கள் கூட இருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த நாட்களிலும் மற்ற நாட்களிலும் உங்களுடைய மகிமையின் பிரசனம் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வதாக என்று ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த ஆண்டு புதிதாக எங்களுடைய இணைப்புல இணைவார்களாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இணைகிறவர்கள் நிலையாய் காணப்படும்படியாக ஆண்டவரை இணைந்து ஆண்டவரை வர முடியாமல் ஆண்டவரை தடைப்பட்டு காணப்படுகிறவர்கள் ஆண்டவரை சீக்கிரமாய் வந்து இணையும்படியாக கர்த்தர் வாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு ஆண்டவரை நீங்க செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை நாங்க எங்களுடைய கண்களினால் பார்க்க போவதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோபு
பக்தன் சொன்னாரே, என் காதுகளினால் கேட்டதை என் கண்களினால் காண்கிறேன் என்று சொல்லி, அப்படியாய் நாங்கள் காதுகளினால் கேட்கிற ஒவ்வொரு ஆச்சரியமான காரியங்களையும் என்னுடைய கண்களினால் நாங்கள் பார்க்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கனமகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். கிறிஸ்தோத்திரம். இப்படி கூட நம்ம அருமையான ஜெபத்தை ஜெபித்து எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிச்சிருக்காரு. கிறிஸ்தோத்திரம். நம்ம ஆளு செய்யும் மக்களுக்காக தேர்தலுக்காக நம்ம ஆட்சி செய்யப்படுறதாக டிசைட் பண்ண போய் தேர்தல் தேர்தலை ஜெபம் பண்ணணும். இயற்கை சாதம் அமையணும். தேவையற்ற நிலநடுக்கமெல்லாம் வராமல் பாதுகாத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பொதுமக்களோட அமைதி அதுக்காக அதிகமா ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபங்களை இதற்காக சகோதரி மாலதி அவர்கள் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உயர்த்தி இருந்த தகப்பனே, நாங்க நிற்பது நிர்மூலமாக இருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபை தகப்பனே. அப்பா, இந்த வேலையை நீங்க இந்த வருஷத்துல முதல் நாளா தந்திருக்கீங்கப்பா. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, எங்க தமிழ்நாட்டை ஆள்பவர்களுக்காக உமது காலத்துக்கு வருகிறோம் தகப்பனே. அப்பா, இந்திய தேசத்தை ஆளுபவர்களுக்காக உங்க காலத்துக்கு வருகிறோம் தகப்பனே. அப்பா, எங்க இந்திய தேசத்தை ஆண்டவரே நீர்தான் தகப்பனே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க தகப்பனே. உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் தகப்பனே. ஆண்டவரே, நாங்க ஜெபித்திருக்கிறோம். ஜெபித்த விளைவாக தகப்பனே ஆண்டவரே நீர் கொடுத்தவர்கள் ஆளுகிறார்கள் தகப்பனே. அப்பா, உமக்கு விரோதமான செயல்களில் எந்த ஆள்பவர்கள் ஈடுபடாமல் தகப்பனே உண்மது ஞானத்தை பெற்று ஒவ்வொருவரும் எங்கள் நாட்டை பாதுகாத்துக் கொள்ள நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆள்பவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படும் எந்த காரியமும் நிலைக்காது போவது தகப்பனே. இயேசுவே, நீங்க எங்க இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எல்லாம் எந்த இடத்துல தகப்பனே அப்பா நாங்க வெக்கப்பட்டு போகாதபடி உங்களுடைய ராஜ்ய வருகைக்கு தகப்பனே எங்க இந்திய தேசம் ஆயத்தமாக தகப்பனே ஆளுபவர்களை தகப்பனே நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தமிழ்நாட்டிலும் தகப்பனே ஆண்டவரே எலெக்ஷன் வருது தகப்பனே. அப்பா, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உமது கரத்துக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு தெரியும் தகப்பனே. அப்பா, நாங்க எங்களுக்குள்ள தகப்பனே கூடி கூடி ஜெபிக்கிற எங்களுக்குள்ள தகப்பனே எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிற ஜெபாவி எங்களுக்குள்ள ஊற்றுமணியாக மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. தனி ஜபங்களிலும் தகப்பனே கூடி ஜெபிக்கும் ஜபங்களிலும் ஜெபாவி எங்களுக்குள் ஊற்றப்படட்டும் தகப்பனே. அப்பா, அந்த தேர்தல்ல தகப்பனே வாக்காளர்கள் தகப்பனே ஒருவரும் ஆண்டவரே விட்டு போகாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. அந்த வாக்காளர் பட்டியல்ல தகப்பனே யார் பேரும் விட்டு போயிடக்கூடாது தகப்பனே. அப்பா, யாரெல்லாம் ஓட்டு போடணுமோ தகப்பனே அவங்க பேர் எந்த பேரும் விட்டு போயிடக்கூடாது தகப்பனே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, இந்த சார் இதுல முடிஞ்சிருக்கு தகப்பனே. அப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. யார் பேரு விட்டு போயிடக்கூடாது தகப்பனே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தேர்தல் ஆணையத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. யாருக்கு பயப்படாமல் தகப்பனே அவர்கள் பணியை அவர்கள் செய்ய தகப்பனே. தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆணையாளர்ல இருந்து ஒவ்வொரு பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. எலெக்ஷன் நேரத்தில் தகப்பனே அப்பா எலெக்ஷன் பூத்துகளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயற்கை சூழ்நிலை சாதகமாக அமைய நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. மக்களுடைய அமைதி அந்த நாட்களில் பாதுகாக்கப்படணும் தகப்பனே. அப்பா, தேவ கிருபை தேவ ஆளுகை தேவ பாதுகாப்பு அந்த நாட்களில் ஏற்படட்டும் தகப்பனே. உமக்கு சித்தமானவர்களே தகப்பனே ஆட்சி இடத்தில் அமைய நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, அந்த எலெக்ஷன் அப்பா அந்த ஓட்டிங் மிஷின் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. எந்த தவறு எந்த 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 எதுவும் நடக்காதவரு தகப்பனே நீங்க பாதுகாத்துங்க தகப்பனே. உமது ரத்தத்தை தகப்பனே ஒவ்வொரு ஓட்டிங் மிஷின்லையும் தகப்பனே தெளிக்கிற தகப்பனே. அப்பா, எந்த ஒரு தீங்கான காரியமோ உமக்கு ஆண்டவரே எலெக்ஷனுக்கு துரோகம் செய்கிற மாதிரி காரியங்கள் எதுவும் நடக்காதவாறு தகப்பனே அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமது ஆளுகை 2026 எலெக்ஷன்ல தகப்பனே இருப்பதாக தகப்பனே நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அப்பா, நீங்க சொல்லிட்டீங்கப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் தகப்பனே. அப்படியே தகப்பனே அப்பா உமக்கு சித்தமானவர்களே தகப்பனே தமிழ்நாட்டின் ஆட்சி இடத்தில் அமைய தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு சித்தமானவர்கள் உமக்கு சித்தமானவங்க அங்க எந்த கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது தகப்பனே. நாங்கள் எல்லாருமே இயற்கையின் கட்சியை சார்ந்தவர்கள் தகப்பனே.
அப்பா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சுத்தமானவர்களே தமிழ்நாட்டை ஆளுகை செய்ய, மக்களுக்கு நன்மை செய்யத்தக்க திட்டங்களை கொடுத்து மக்கள் நலன்காக்கிற அரசு அமைய நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அந்த நாட்களில் மக்களின் அமைதி காக்கப்படும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைங்க எலெக்ஷன் டைம்ல தகப்பனே, அந்த ஆண்டவரே அந்த எக்ஸாமுக்கு தயாராகும் பிள்ளைகள் தகப்பனே, அதுக்கு எந்த படிப்புக்கு எந்த ஒரு இடைஞ்சல் வராதவாறு இருக்கணும் தகப்பனே. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எல்லா கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பு படிக்கிற பிள்ளைங்களும் அந்த நிறுவனங்களை எதுவும் பாதிக்கப்படாதவாறு அந்த எலெக்ஷன் நடைபெற அந்த நாட்களை நீங்க நியமித்து கொடுங்கப்பா. ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. போக்கையும் அந்த நாட்களில் தகப்பன் எல்லா போக்குவரத்தையும் நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா எந்த தீய சக்தியும் தகப்பனே இதுல ஈடுருவாதவாறு தகப்பனே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தீய சக்திகள் செயல்கள் செயல்படாதவாறு இயேசு நாமத்தில் நாங்க தீய சக்திகளின் திட்டங்களை நாங்கள் அசமாக்கிப்பட்டு செய்கிறோம் தகப்பனே. தேர்தலுக்கு எதிராக தகப்பனை தீட்டப்படிய திட்டங்கள் அனைத்து அதமாக்கி போட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் தமிழ்நாட்டை எலெக்ஷன்ல நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க இந்தியாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆள்பவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உமது சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆள நீங்க உதவி செய்யுங்கப்பா. தேர்தலையும் தகப்பனே உங்க கரம் இருக்கட்டும் தகப்பனே. இயற்கை சூழ்நிலைகளை உங்களுக்கு கரம் இருக்கட்டும் தகப்பனே. பொதுமக்கள் மாணவிகள் படிக்கிறவங்க வேலைக்கு போங்க யாரும் இந்த எலெக்ஷன் டைம்ல பாதிக்கப்படாதவாறு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க தேவ பாதுகாப்பு இருக்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம். அருமையான ஜெபி செய்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த வழி கூட ஸ்தோத்திரம். இப்போ கடைசி ஜெபத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு செய்தி கொடுத்த அருமையான ஐயா அவர்கள் செய்கிற ஊழியம் டீனுடைய ஊழியம். இந்த ஊழியத்தை குறித்து அநேகருக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனால் அதிகமாக ஜெபிப்பதற்கு காரணம் ஐயா சகோதரி மகேந்திர அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான முதலாவது ஜெப கொடுதியிலே நீங்க கூட்டிட்டு வந்த எல்லா மக்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே மட்டும் ஆண்டவரே எல்லாரோடும் நீங்க பேசுனீங்க. விசேஷமாக ஒரு நல்ல செய்தியை எங்கள் முன்பதாக நீங்க ஆண்டவரே அடியான் மூலமாக ஆண்டவரே ஒரு நல்ல செய்தியை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் யாருக்கும் அது ஒரு பொருத்தமான செய்தியாக இருந்தது. எல்லாரையும் ஆறுதல் படுத்தக்கூடிய செய்தி, தைரியப்படுத்தக்கூடிய செய்தியாக ஆண்டவரே அது அமைந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த TWR ஊழியத்துக்காக விசேஷித்த விதத்திலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த ஊழியம் மூலமாக அநேகர் தொடப்படுகிறது உமக்கு தெரியும் ராஜா. இந்த விசேஷமாக வேத ஆராய்ச்சி டிவியிலே ஆண்டவரே அவங்க பகிர்ந்து கொள்கிற அந்த வேத ஆராய்ச்சி அநேகரை ஆண்டவரே வட இந்தியாக்களிலும் ஆண்டவரே இங்கும் கூட ஆண்டவரே இதுவரைக்கும் கேட்டிராத அநேக நல்ல சத்தியங்களை பிள்ளைகள் கேட்பதன் மூலமாக ஆண்டவரே அவர்கள் மனம் ஆண்டவரே மாறி அவருடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான அற்புதங்கள் நடந்து ஆண்டவரே அவர்கள் கர்த்தரிடத்திலே தங்களுடைய இருதயங்களை திருப்புவனமாக அந்த செய்திகள் அமைகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. அப்படியே டிவி மூலமாகவும் ஆண்டவரே வானொலி மூலமாகவும் அவங்க அநேக ஊழியங்களை செய்கிறாங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே எவ்வளவோ பிள்ளைகள் ஆண்டவரே அவங்க நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறதே நாங்க அந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் இருதயம் ஆண்டவரே மிகவும் மகிழ்ச்சி படுகிறது ராஜா. ஆண்டவரே தனிப்பட்ட ஜீவியத்தை கொடுக்கத்தக்கதாக அந்த செய்தி அவர்களை மாற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். திரும்பவுமாக அந்த செய்தி எப்பொழுது வரும் அதை நாங்கள் கேட்கணும்னு சொல்லி அவளோடு கூட அமர்ந்து ஆண்டவரே அதற்கு ஆண்டவரே தங்கள் இருதயத்தை ஆண்டவரே அவர்கள் அப்படியாக அதனால் ஈர்க்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அநேக பிரஜாதி மக்கள் படிக்கிறாங்க, அநேக கேத்தலிக்ஸ் தொடப்படுறாங்க ராஜா. இதுவரைக்கும் வார்த்தைகள் மூலமாக தொடப்படாத அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரே அவங்க சரியான விதத்துல புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிருபை அது மூலமாக பெற்றுக்கொள்றாங்க ஆண்டவரே. இந்த TWR ஊழியம் ஆண்டவரே இன்னும் வளர்ந்தே வரத்தக்கதாக நீ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக தேவைகள் உண்டு ராஜா. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட உதவி செய்யும். மிஷினரி ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே அந்த ஊழியங்கள் அவங்க ஊழியங்கள் மூலமாக அந்த விதைகளை விதைக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அது 1 10 100 ஆண்டவரே அது பலனை கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ராஜா. மட்டும் கொடுத்து வருகிற பலன் எங்களுக்கு போதாது ராஜா. இன்னும் இந்த புதிய வருடத்துல புதிய காரியங்களை அவங்க பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. எல்லா தேவைகளையும் சந்திங்க ராஜா. தொடர்ந்து அவர்களோடு இந்த ஊழியங்களோடு இரும் ஆண்டவரே. நல்ல ஸ்டாஃப்களை அவங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா.
ஆண்டவரே உண்மையும் உத்தமத்தோடும் ஆண்டவரை ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளை அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டுமா சொல்லுகிறாரு மட்டும் கொடுத்து வந்திருக்கிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஐயாவுக்கும் ஆண்டவரே அது அந்த ஊழியத்தின் மீது கொண்டு வந்திருக்கிற எல்லா வாஞ்சிகளுக்கும் நமக்கு நன்றி ராஜா. இதன் தொடர்ந்து நல்ல புதிய ஆலோசனைகளை அந்த ஊழியங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஐயாவுக்கும் ஆண்டவரே நல்ல கிருபைகளை பாராட்ட வேண்டுமா செபிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த வருடத்திலே ஆண்டவரே அதிகமான ஒரு வளர்ச்சியை இந்த ஊழியத்திலே நாங்கள் காண நேரத்தில் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவங்க கொண்டு வந்திருக்க சில மாற்றங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த மாற்றங்கள் மூலமாகவும் இந்தியா இன்னும் அதிகமாக சந்திக்கப்பட உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. கிருபையாக இருந்து அந்த ஊழியத்தை உண்மையில ஆசிரியக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே ஐயாவே இந்த மத்தியில கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே கிருபையாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை மென்மேல ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் பாராட்ட போகிற எல்லா கருவிகளுக்கும் நமக்கு நன்றி 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 என்று சொல்லி இது வரைக்கும் ஆண்டவரே இதை பற்றி கேள்விப்பட்டாத மக்களுக்கு ஆண்டவரே இந்த ஊழியத்தை குறித்து நல்ல அறிவு பெறத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். புத்தக ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். கனமாய் மேல நீங்க கிறிஸ்து நீ நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வேலை கூட வரப்போகிற வாரம், அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நம்முடைய கூடுகையிலே புதிய என்ற சிந்தனைக்குள் வரப்போகிறோம். அந்த புதிய பலன், புதிய தானியம், புதிய கனியனுக்கு ஒன்றாக தியானிக்க போகிறோம். புதிய பலன் என்ற காரியத்தை குறித்து அடிமையோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆயத்தமாக போகிறேன். எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல விதமாக ஆயத்தமாகி வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள தந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வேலை கூட முடிவு ஜபத்தை ஐயா நீங்களே ஜோம் பண்ணுங்கய்யா. நீங்க ஜோம் பண்ணிட்டு ஆசை ஜோம் பண்ணுங்க. ஓகே ஓகே சார், ஜெபம் செய்வோம். எங்களை மிக அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, ஜெபிப்பதற்கு எங்களுக்கு ஒரு மாதிரி வைத்து போனீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவன் எங்கள் ஜெபங்களை கேட்டு குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு சத்தம் செய்வித்தாய்ப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலேயும் இந்த ஜெப ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக நான் மீண்டுமாய் ஜெபிக்கிறேனப்பா. தொடர்ந்து வாரத்திலே பல மணி நேரங்கள் ஜெபத்திலே தங்கியிருக்கும் ஒரு வாஞ்சை நீர் கொடுத்திருக்கிறேன். இந்த ஐக்கிய ஜெபத்தினாலே கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டிலே அநேக புதிய ஜெப வீரர்களை நீர் இந்த ஊழியத்திலே இணைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வாரத்திலே 2-3 மணி நேரம் ஜெபிப்பதற்கென்று கொடுக்க அநேகரை கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதை எப்படி செய்வது என்ற ஞானத்தையும் ஆலோசனையும் வழிநடத்தலையும் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லை பங்கு பெறுவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்கள் சொல்லுகிற சாட்சி இன்னும் அநேகரை இந்த ஜெப ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வருவதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான டேனியல் அக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய கிருபையை அதிகமாய் நீர் தாரும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றவும் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை இதன் மூலமாய் கடந்து செல்லத்தக்கதாக நிறைய எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுல கலந்து கொள்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் கர்த்தர் தலைவராக இருந்தாலும் இந்த புதிய ஆண்டு உண்மையாவே அவர்களுக்கு ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் ஆண்டவரே கிருபை நிறைந்த ஆண்டா இருக்கட்டும். அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தரை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் எல்லாருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பதில் கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் தங்கி இருப்பதாக, ஆமென். சகோதரி ஜெனி ஜோஸ்பின் அவர்கள் இந்த விளைவுல பாடல் பாடுவாங்க. முடிவு பாடல் ஜெனி ஜோஸ்பின் சிஸ்டர். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்
ஓ நீரே ராஜாவே. ஹalleluya துதி கனமாகிமை உமக்கே. ஓ எல்லாமும் ஓ எல்லாமுமே துதி கனமாகி உமக்கே. ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் வாருங்கள். இணைந்து நாம் கர்த்தரை ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாருக்கும் நன்றி. விசேஷமாக செய்திருக்கிறார் மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஊழியத்தை உயர்த்துவாராக.